திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவின் பாலை நிலத்தில் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். தன்னொளி மிளிரும் வைகறை வேளையில் பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மண்ணகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும். சின்னமாய் நரகத்தில் புலம்பலும் கேட்கும். ஏனெனில் உயிர்த்தார் வல்லவர் இயேசு, என்றும் சாவினை வென்றார் ஆண்டவர். அளித்தார் நரகத்தின் ஆணவ அரணை, அளித்தார் எமக்கு விடுதலை கருணை. கல்லறை சிறையில் அடைப்பட்டு கிடந்தவர், கல்மண காவலர் கடுமையாய் காத்தும் எல்லா தடையையும் எளிதாய் கடந்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழும்பிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் உயிர்த்தார் இறந்த நம் ஆண்டவர். பழியும் பாவமும் நரகம் தரும் மூச்சும் அழுகையும் புலம்பலம் அனைத்துமே ஒழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்ச்சியாய் இன்று இயேசுவே எமக்கமைவீரே. தம் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். திரு வெற்றியில் பங்கெமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இயேசுவே, சிறப்பும் மாட்சியும் உமக்கே என்றும். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியாரும் நிறை புகழ் என்றும் உம்முடன் பெருக. ஆமீன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக இயங்குகின்றது. ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையினின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்தவளைகளை, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடு பனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவை, பகலை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை, முகில்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை, குன்றுகளை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை, ஆறுகளை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை, நீர்வாழ் உயிரினங்களை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை, கால்நடைகளை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தின் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதியுள்ளவர். நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையினின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது: எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றிலாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்னும் நம் மூதாதையரின் கடவுள்
தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரை இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவரும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். மின்னேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னைப் போல் ஒரு இறைவாக்கினை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினை உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசை பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். பேதுரும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பித்ததையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர் தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஞானஸ்நானம் நம்மை சாகாதவர்களாகவும் கடவுளுக்கு ஒத்தவர்களாகவும் மாற்றுகின்றது. அலெக்சாண்ட்ரியாவின் திதிமு தமத்திருத்துவத்தை குறித்து எழுதிய 3 புத்தகங்களிலிருந்து வாசகம். மகனின் வருகைக்கு பிறகும் தூய ஆவியின் வெளிப்பாட்டிற்கு பிறகும் காணக்கூடிய வருகைக்கு பிறகும் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மணி நேரமும் அல்லது ஒவ்வொரு நொடியும் செயலாக்கப்பட்டு தொட்டியில் இறங்குவோரை ஒவ்வொரு பாவத்தினின்றும் விடுவிப்பதே மெய்யான ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் அருளால் எவரையும் விடாமல் ஒவ்வொருவரையும் முதல் பேரான சகோதரர்களாகவும் மாற்றுகின்றது. அவர்கள் இப்போதுதான் பிறந்தவர்களாக இருந்தாலும் சிறு பருவத்தில் இருந்தாலும் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் தவிர்க்கப்படுவதில்லை. இப்பொறுப்பு உலக சட்டங்களுக்கேற்ப பூவுலக பொருட்களை அபாய கட்டத்தில் வைக்காமல் ஒப்படைக்கப்பட மாட்டாது. ஏனெனில் ஆண்டுகளில் எண்ணிக்கை மிக குறைவாயுள்ளது அல்லது மிகவும் அதிகமாயுள்ளது. அவர்களுக்கும் முழுமையான இறை செல்வங்கள் அமைதியாக கையளிக்கப்படுகிறது. ஆகவே அக்களித்து அவர்கள் பாடுவார்களாக, ஆண்டவர் என் ஆயன், குறை எனக்கு ஏதுமில்லை. பசும்போல் தரை மீதும் என்னை இளைப்பாற வைக்கிறார். அமைதியான தண்ணீருக்கு என்னை இட்டு செல்கிறார். மேலும் என் பகைவரின் பார்வையின் கீழ் எனக்கு விருந்தொன்றை தயாரிக்கிறார். என் தலைமேல் எண்ணெய் வைத்தீர், எனது கிண்ணம் நிரம்பி வழிகின்றது. தண்ணீரை அசைத்த வானதூதர் தூய ஆவியின் முன்னோடி. வானதூதரின் சாயலான அருளப்பர் ஆண்டவரின் தூதர் என அழைக்கப்படுகிறார். அவரது முன்னோடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு யோர்தானில் ஞானஸ்நானம் அளிக்கின்றார். ஆரோன், மோயிசன் மற்றும் குருவின் கொம்பினால் பின்னர் அபிஷேகம் செய்யப்பட்ட அனைவரும்
பரிமள தைலம் வழியாக கிறிஸ்து என அழைக்கப்பட்டனர், அதாவது அபிஷேகம் செய்யப்பட்டவர். இத்தகைய பரிமள தைலத்தையே நாம் பெறுகின்றோம். உடலில் இது பொழியப்பட்டாலும் ஆவிக்கு இது நலன் பயக்கிறது. சொல்லப்போனால் மிகவும் தூய திருத்துவத்தின் மீது விசுவாசம் நம் இதயங்களில் வந்ததும், நம் வாய்களில் ஆவியின் வார்த்தை வந்ததும், நம் நெற்றிகளில் கிறிஸ்துவின் முத்திரை இடப்பட்டதும் நாம் ஞானஸ்நானம் பெறுகின்றோம். பரிமள தைலம் நம்மை உறுதிப்படுத்துகின்றது. உடனடியாக நாம் காணும் தமத்திருத்துவம் நன்மையை அதன் இயல்பினால் வலியுறுத்தும். அது உடனடியாக நம்மில் வருகின்றது. அதே இயல்பினால் வலியுறுத்தும். அது உடனடியாக நம்மில் வருகின்றது. அதே தருணத்தில் இப்போது தூய இதயங்களாய் உள்ளத்திலிருந்து அசுத்த ஆவிகள் வெளியேறும். உலக சுவைகள் சென்று விடுகின்றன. எல்லா வகையான தீய உணர்ச்சிகளும் ஓடிவிடுகின்றன. ஒவ்வொரு பாவமும் மன்னிக்கப்படுகின்றது. வாழ்வின் புத்தகத்தில் நம் பெயர்கள் எழுதப்படுகின்றன. வானக குடைகள் நம் மீது பொழியப்படுகின்றன. அதே தமத்திருத்துவம் குறையில்லா தாராள தன்மையாலும் பராமரிப்பினாலும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் தொடக்கமாக இருக்க விரும்புகின்றது. நம் நோக்கங்களை முன்னறிந்து அவற்றை கடந்து செல்கின்றது. எருசலேமில் உயிரோடு இருக்கும் பொருட்டு பெயர்களை பதிவு செய்தோர் புனிதர்கள் என அழைக்கப்படுவர். அப்போது சீயோனின் மகன்கள் மற்றும் மகள்களின் அகோரத்தை ஆண்டவர் கழுவி விடுவார். உள்ளே இருப்பதை இரத்தத்தாலும் நீதியின் ஆவியாலும் நெருப்பாலும் சுத்திகரிப்பார். ராயப்பர் தமது முதல் கடிதத்தில் கூறுவது என்னவென்றால், அடையாளத்தில் ஞானஸ்நானம் மீட்டதென்றால் உண்மையில் ஞானஸ்நானம் நம்மை இரவாதவர்களாகவும் தெய்வீக தன்மை பெற்றவர்களாகவும் மாற்றும். சொல்லப்போனால் அவர் எழுதுகின்றார், ஞானஸ்நானத்திற்கு அடையாளமான இந்த தண்ணீர் உடலினின்று அழுக்கை மட்டுமல்ல, உங்களையும் மீட்கின்றது. இறைவனை நோக்கி உள்ள நல்ல மனசான்றின் உத்தரவாதமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் உங்களை மீட்கின்றது. அவர் விண்ணகம் சென்று இறைவனின் வலப்புறம் உள்ளார். வானதூதர்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் அவருக்கு பணிந்திருக்கின்றன. ஆன்மீகமாயுள்ள நாமோ பார்த்து இவற்றை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, தூய ஆவியால் நாம் சுதந்திரமாக ஒளியூட்டப்படுகின்றோம். கிறிஸ்துவின் உடலில் நாம் பங்கேற்கும் போதும் இரவாத ஊற்றை நாம் சுவைக்கும் போதும் நாம் இந்நலன்களை அனுபவிக்கின்றோம். அலெக்சாந்திரியாவின் திதிமு தமத்திருத்துவத்தை குறித்து எழுதிய 3 புத்தகங்களிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற் காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார்.
சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். இயேசு உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பும் தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். அல்லேலூயா. இயேசு உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பும் தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். அல்லேலூயா. இயேசு உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வழியாக நமக்கு புது வாழ்வு வழங்கிய தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயம் ஆக்கியருளும். உலகை படைத்த எல்லாம் வல்ல கடவுளே, உம் அருஞ்செயல்களால் பழைய உடன்படிக்கையை நீர் வெளிப்படுத்தி இந்நாள் வரை உம் மக்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். அன்பு தந்தாய், உம் பிள்ளைகளின் வேண்டுதலை கேட்டருளும். கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயம் ஆக்கியருளும். உமது உண்மையினால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தியருளும். உமது தூய்மையினால் எங்கள் வாழ்வை வழிநடத்தியருளும். நாங்கள் சரியானவற்றையும் உமக்கு உகந்தவற்றையும் செய்வோமாக. கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயம் ஆக்கியருளும். உமது திருமுக ஒளி எங்கள் மேல் ஒளிர்வதாக. பாவத்தினின்று எங்களை விடுவித்து உமது நன்மைத்தனத்தால் நிரப்பியருளும். கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயம் ஆக்கியருளும். உம் திருத்தூதர்களுக்கு உம் மகன் விட்டு சென்ற கொடை அமைதியே. உமது அமைதியை எங்களுக்கும் உலகில் உள்ள மற்ற அனைவருக்கும் தந்தருளும். கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை ஒளிமயம் ஆக்கியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, ஒப்புரவின் உடன்படிக்கையை நீர் மனித குலத்திற்கு பாஸ்கா மறைபொருளில் வழங்கினீர். நாங்கள் வழிபாட்டில் கொண்டாடுவதை எங்கள் வாழ்விலும் செயல்படுத்துவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.